சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேண்ணா. அம்மா என்னடா காஃபி போடவா? போடுமா. நம்ம வெளியே எங்கே கிளம்பிட்டியா? ஆமாண்ணா, ஃப்ரெண்டுக்கு ஃபங்க்ஷன். நான் போகிறேன். சரி சரிம்மா. அண்ணா, 500 ரூபாய் குறையுது, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? 500 ரூபாம்மா? அம்மா வந்துட்டியா? உனக்கு தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், ட்ரெஸ் எடுக்கணும். 2000 ரூபாய் கூட. 2000 ரூபாம்மா? ஒரு நிமிஷமா. ஆமா, இருமா, ஒரு கால் பேசுவேன், வந்து குடிக்கிறேன். இருமா, வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். நீ போன மாசம் தானே அவ்வளவு ட்ரெஸ் எடுத்த, இப்ப எதுக்கு அவங்ககிட்ட 2000 ரூபாய் கேக்குற? நீ வேலைக்கு போறல, உங்ககிட்ட காசு இருக்குல்ல, நீ எதுக்கு அவங்ககிட்ட கேக்குற? அம்மா, அண்ணன் கிட்ட தானே கேட்டேன், இதுல என்ன இருக்கு? அண்ணன் கிட்ட தானே கேட்டோம். ஓ, அண்ணன் கிட்ட தான் கேட்டீங்களா? அவன் ரூம்ல போயிட்டு ஒரு நல்ல சட்டை இருந்தா எடுத்துன்னு வாங்க பாக்கலாம். அதுக்கு என்ன, சிறப்பா செஞ்சுட்டா போச்சு. வரேன் இரு. அம்மா, என்ன இருந்தது போல? இதுல இந்த ஒரு சட்டை தாம்மா கொஞ்சம் சுமாரா இருக்கு, மத்ததெல்லாம் இதை விட ரொம்ப வெளுத்து போயிருக்குமா. ஏமா அண்ணன் ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கலையா? கடைசி உங்க அப்பா எடுத்து கொடுத்ததோட சரி, அவன் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே எடுக்கல. குடும்பத்துக்கோசம் அவன் உழைச்சு ஓடா போயிருக்கான். ஒரு சட்டை கூட அவனால எடுத்துக்க முடியல. ஆளாளுக்கு காசு கேக்குறீங்க, அவனுக்காவது கொஞ்சமா செஞ்சுக்க விடுங்க. அம்மா, உனக்கு 500 ரூபா அனுப்பிச்சு விட்டுருக்கம்மா, வச்சுக்கோ. 2000 ரூபா நான் நாளைக்கு தருவாம்மா உனக்கு. ஐயோ அண்ணா, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் இருக்குண்ணா, நான் அதை பார்க்காம உன்கிட்ட கேட்டுட்டேன். அண்ணா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போம்மா. சரி, பை. இந்த பொண்ணு எதுக்கு எனக்கு 2000 ரூபா அனுப்பிச்சிருக்கு? கையில சரி, போகும்போது கூப்பிடக்கூடாது, வந்தோன்னு கேட்டுக்கலாம். 2000 ரூபா அனுப்பிச்சிருக்கு. அம்மா, காஃபி கொடுமா. அடுத்த மாசம் அண்ணாக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து தரேன்.